ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாத ராசி பலன். இந்த ராசி பலன் அப்படின்னாலே இந்த மார்ச் மாதம் முச்சூடும் என்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்குது, நமக்கு எப்படி ஃபேவரபிளாக இருக்குது இல்லை அன்ஃபேவரபிளாக இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அதேமாரி இந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வரவங்க, அதாவது அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாக்க வாட்ஸ்அப்பில் வாங்க. அந்த வகையில் இந்த மார்ச் மாத ராசி பலன் அப்படின்னாலே இந்த மாதம் ஒரு 2 கிரகங்கள் பெயர்ச்சி இருக்கு. சாதாரணமாகவே சூரிய பகவான் கண்டிப்பாக ஒரு 15 நாள் தான் இதில் இருப்பார். அப்புறம் மிட்டில் அப்படியே அடுத்த ராசிக்கு வந்துடுவார். எப்போவுமே இங்கிலீஷ் ராசி பலனில், இங்கிலீஷ் மாதத்தில் அதான். சூரிய பகவான் மார்ச் 14 வரைக்கும் கும்பராசியில் இருக்கார். ராகு எல்லாரோடையும் சேர்ந்துட்டு குருவோட பார்வையை வாங்கிட்டு 15ஆம் தேதியிலேருந்து அப்படியே மாறி மீனராசிக்கு வந்துடுறார். மீனராசியில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துடுறார். அதேமாதிரி சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்திலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் உச்சமடைந்து மீனராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். 26ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே மேஷராசிக்கு வந்துடுறார். புத பகவான் கும்பராசியில் வக்கரகதியில் இருக்கார். 20ஆம் தேதியிலேருந்து அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார். குரு பகவான் ஆஸ் யூஷுவல் மிதுன ராசியில் வக்கரகதியில் இருக்கார். 9/3/2026 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அருமையாக பலன்களை தரப்போகிறார். சனீஸ்வர பகவான் ஆஸ் யூஷுவல் மீனராசிலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். செவ்வாய் பகவான் கும்பராசிலேயே இருக்கார். இந்த மாதம் முச்சோடும் வேறு எங்கேயும் அவர் ட்ராவல் பண்ணலை. ராகு பகவான் கும்பத்தில் தான் இருக்கார். கேது பகவான் சிம்மத்தில் தான் இருக்கார். அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் கிரகங்களோட நிலைமைகள் இப்படித்தான் இருக்குது. ஏன்னா புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார், குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதேமாதிரி சுக்கிரன் உச்சமடைஞ்சு சஞ்சாரம் பண்ணுறார். 26ஆம் தேதிக்கு அப்புறம் மாறுறார். அதேமாதிரி சூரிய பகவான் மிட் வரைக்கும் கும்பத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் மீனத்துக்கு வந்துடுறார். அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அட்லாஸ்ட் எல்லாருமே, அதாவது 12 ராசிக்காரர்களுக்கும் பெருமாள் வழிபாடு ரொம்ப உச்சிதமாக இருக்கும். யாராக இருந்தாலும் பெருமாள் வழிபாடு எல்லாருக்குமே நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மார்ச் மாதம். ஆக இந்த மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான ரிஷபராசி நேர்களே, இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது அற்புதமான மார்ச் மாத ராசி பலன். இந்த மார்ச் மாதம் எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள்னு உங்களுக்கு நான் ஏற்கனவே இன்ட்ரோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு விஷயம் என்னென்னா, அசுரகுரு தேவகுரு 2 பேருமே இந்த மாதம் உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்க போகிறார். சூப்பரான மாதம். இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் போகிறது. உங்கள் ராசிநாதனும் பகைருண ரோகாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது லாபஸ்தானத்தில் உச்சமடைந்து சஞ்சாரம் பண்றார். கூட சனீஸ்வர பகவான் இருந்தால் கூட கவலைப்பட வேணாம், ஆனால் அவரும் அதே 11ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்புறம் மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே சூரிய பகவானும் அங்கே வந்து சேர்ந்து விடுறார். சூரியன் சனி சேர்க்கை கூடாது, ஆனால் அதே சமயம் சுக்கிரன் அங்கே உச்சமடைந்து உங்களுக்கு அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக வாரி வழங்குவார். என்ன ஒன்று 2 ஆதிபத்தியம் இல்லையா? அப்போ ஒரு ஆதிபத்தியம் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், ஜென்ம ராசிநாதன்கிறதுனால. அடுத்தது யார்? பகைருண ரோகாதிபதியும் அவர் தான். ஸோ பகைமையை உருவாக்குவார். பேசுகிற வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். கடன் சுமையை ஏற்படுத்துவார். ஏன்னா இந்த ரிஷபராசி என்பவர்கள் எப்போவுமே அகலக்கால். சொல்கிறேன்னு கோச்சிக்கூடாது கண்டிப்பாக. ஏன்னா திட்டமிடணும், அதுக்காகத்தான் சொல்கிறேன். கடனை அவன் கொடுக்குறான் இவன் கொடுக்குறான்னு வாங்கிடுவீங்க. எவன் நல்லவன் எவன் கெட்டவன் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. ஏன்னா நீங்கள் சாதாரணமாக எடுத்துப்பீங்க. உங்களை மாதிரியே நம்ம சாதாரணமாக இருக்கோம், அவங்க அந்த மாதிரி தான் தப்பு கணக்கு தான். அதுதான் கடன் சுமை இல்லாத ஒரு ரிஷபராசினியர்கள் தான் அவங்க கொடுத்து வைத்தவர்கள். கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேர் கடன் சுமையில் தான் இருப்பீங்க. அந்த கடனை எப்படி அடைக்கிறது, வட்டியை எப்படி கொடுக்கறது, இதே தான் உங்களுக்கு. டெய்லி காலையில் எழுந்தோன்னே இதே தான், நைட்டு படுக்கும்போது இதே தான். கரெக்டாக?
அப்ப இந்த கடனை எப்படி அடைக்கணுங்கிறத பார்க்கணும். ஏன்னா லாபஸ்தானத்துல உங்க ராசிநாதன் வந்துட்டார். அப்ப உங்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்க போறார். அதே சமயம் குரு பகவான் பாருங்க, உங்களுக்கு இதுவரைக்கும் அந்த குரு உங்களுக்கு 8ஆம் இடத்த அதிபதி, 11ஆம் இடத்த அதிபதி, ஆயுள் ஸ்தானாதிபதி, அதே சமயம் லாபாதிபதி. அவர் இதுவரைக்கும் உங்களுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வக்கரகதியில் இருந்தார். ஏகப்பட்ட டென்ஷன். பணம் வந்துதா வரலையா, சரி பேசுகிற வார்த்தைகளாது குடும்பத்திலையும் சண்டை, சரி ஆஃபீஸில் சரி பரவாயில்லன்னு போயிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே ஒரு இடத்துக்கு கீழே வேலை பார்க்குறோம். அதேமாரி அப்போ தொழில் வியாபாரம், பொருளாதார சிக்கல், பொருளாதார நெருக்கடி நிறையா பேருக்கு இருந்திருக்கு. வரணும்னு நினச்ச ஆர்டர் வரமாட்டேங்கிறது, வர வேண்டிய தொகை வரமாட்டேங்கிறது, ஏகப்பட்ட குழப்பங்கள். வங்கி கடன் மட்டும் கரெக்டாக கட்டுற மாதிரி இருக்குது. அது எவனும் கொஞ்சம் பரவாயில்லப்பா ஒரு 10-15 நாள் கழிச்சு கொடு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறா. அப்போ அந்த டயத்துக்கு நம்ம கட்டுற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. கடனோ உடனோ வாங்கி அந்த பேங்க் லோனை அடைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடையிறார் 9ஆம் தேதி, மார்ச் 9ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடையிறது உங்களுக்கு பெரிய பாக்கியம். 8ஆம் இடத்து அதிபதி, 11ஆம் இடத்து அதிபதி, லாபம் கண்டிப்பாக வரும். தொழில் வியாபாரத்தில் லாபம்தான். போன அந்த ஆர்டர்லாம் மறுபடியும் உங்களுக்கே வரும். நிறைய பணம் வராமல் இருக்கு, அங்கே இங்கே அங்கங்கே எல்லாம் உங்களுக்கு இப்போ வரப்போகிறது. டக்கு 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 டக்குன்னு வரும். அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், ரிஷபராசி அன்பர்களுக்கு கடுமையான நெருக்கடிகள், இந்த கடன் சுமை இருக்கும். அதனால இந்த வர்ற வருமானத்தை வச்சு கடன் அடைக்கும். ஏன்னா 2 குருமார்களும் உங்களுக்கு பெரிய அனுகூலத்தை இருக்கார். ஒருத்தர் 2ஆம் இடத்துல இருக்கார், ஒருத்தர் 11ஆம் இடத்துல இருக்கார். என்னையா சுவாமி, இதுக்கு மேலே என்ன வேணும்? ஏன்னா 2 குருவுமே பிரமாதம். ஏன்னா ஒருத்தர் தனக்காரகர் குரு பகவான், சுக்கிர பகவான் சந்தோஷக்காரகர். பணம் இருந்தால் தான் ஏன் சந்தோஷம், கரெக்டா? அப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். அதே சமயம் இந்த சுகாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு 15ஆம் தேதியிலேருந்து அவரும் 11ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம். 14ஆம் தேதி மார்ச் வரைக்கும் அவர் ஜீவனஸ்தானத்தில் ராகு, புதன், செவ்வாய் எல்லாரோடையும் சேர்ந்துட்டு உங்களுக்கு வேலை நெருக்கடிகள், வேலையில் பலு எல்லாமே கொடுத்தா கூட அற்புதமாக சமாளிக்கிறீங்க. ஏன்னா கர்மஸ்தானத்தில் ராகு இருக்கிறது விசேஷம், செவ்வாய் இருக்கிறது விசேஷம், புதன் அறிவின் மூலமாக சமாளிப்பீர்கள். ஏன்னா என்னென்ன புதன் 20ஆம் தேதி வரைக்கும் வக்கரத்தில் இருக்கார். அப்புறம் தான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சோன்னே உங்களுக்கு சூப்பரான டைம் புதனால. அதே சமயம் உங்களுக்கு சகாயாதிபதி, விரையாதிபதி செவ்வாய் பகவான் அங்கே இருக்கார். உடன்பிறப்புகளின் மூலமாக கொஞ்சம் நன்மையும் இருக்கும், செலவும் இருக்கும். அங்கே ராகு இருக்கிறதுனால பரபரப்பாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, புரியுதா? அதே சமயம் இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான புத பகவான் 20ஆம் தேதியிலிருந்து நிவர்த்தி ஆகிறது, வக்கர நிவர்த்தி ஆகிறது ரொம்ப விசேஷம். இங்கே இருக்கிற காரியங்களும் சூப்பராக இருக்கும். ஜீவனத்தில் உத்தியோகம், தொழில், வியாபாரம். அதுதான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். இந்த நேரத்தில் 10ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம், மிக அருமையான காலகட்டம். ஏன்னா இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆகி முழு பலத்தோட வர்றார். சுப பலம், அற்புதம். இதில் உச்சமடைந்த சுக்கிரன் வேற கேட்கவா வேணும்? பணமழை கொட்டுன்னு கொட்டும். எப்படி உழைச்சா தான். சும்மா பணமழை கொட்டுதுன்னா எப்படி அதுவாக கொட்டிதான். அப்போ யாருமே வேலைக்கும் போக வேணாம், வியாபாரத்துக்கும் போக வேண்டாம், வீட்டிலே உட்காந்துட்டு எப்படி கொட்டுறதுன்னு பார்த்தா போகிறோம். அது இந்த காலகட்டத்தில் மழை கூட கொட்டாது. அப்போ நம்ம எவ்வளோ உழைக்கிறோமோ அந்த உழைப்பு வீண் போகாதுன்னு சொல்ல வரேன். அப்போ அந்த உழைப்பு உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொண்டு கொட்டு என்று கொட்டும். அதே சமயம் கேது சுகஸ்தானத்தில் இருக்கார், 4ஆம் இடம். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், வெளியூர் பயணங்களில் கவனமாக இருக்கணும். உறவினர்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த அனுபவம் மிக்க உறவினர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆக இந்த மார்ச் மாதம் அப்படிங்கும்போது உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு உயர்வினை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பெருமாள் வழிபாடு. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, பிரமாதமான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். பெருமாள் வழிபாடு போங்க, பெருமாளுக்கு நிவேதனத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. அதாவது வாழைப்பழம், ஏதாவது ஒன்று திரவியங்கள். திருமஞ்சனத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் இல்லை சாரி,
திருமணம் சேர்ந்ததுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கோ, இந்த மாதிரி. ஆக இந்த பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். பெருமாள் கோயிலுக்கு போங்க, பெருமாளுக்கு செய்யுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக தாயாருக்கும் அங்கே சேர்ந்துடும். தெரியுதா? அது தனியாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. கண்டிப்பாக பெருமாள் கோயில் ஒன்றும் இல்லை, சிவபெருமான் கோயிலுக்கு போனோம்னா கண்டிப்பாக பார்வதி அம்பாளை பார்த்துட்டு தானே வருவோம். அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்க, அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த மாதம் இந்த பரிகாரங்கள் நீங்கள் செய்கிறதுனாலேயே சூப்பரான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.